السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا. இறைவா, உன் புறத்திலிருந்து ஒரு பொறுப்பாளரை எங்களுக்கு நீ ஏற்படுத்துவாயாக. வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. இறைவா, உன் புறத்திலிருந்து ஒரு உதவியாளரை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக என்கின்ற துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவே சிறந்த உதவியாளன் என்பதற்கு இந்த துஆ பெரும் ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் இறக்கி தருகின்றான். உதவி செய்வதில் அல்லாஹுவே மிகவும் சிறந்த உதவியாளன். அவன் உதவி செய்து விட்டால் வேறு யாருடைய உதவியும் தேவைப்படாது. அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கல, ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவருக்கு உதவி செய்யறாங்க, அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் அவருக்கு உதவி செய்யறாங்க, ஆனா அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கலன்னு சொன்னா அத்துணை நபர்களும் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் அவருக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. ஆனால் யாருமே உதவி செய்யாத பொழுது அல்லாஹ் ஒருவருக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ்வின் உதவியை அவர் பெற்று கொண்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் முழுமையான திருப்தி உடையவராக மாறிடுவாரு. அதுக்கு சான்றாகத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். மக்காவுல கடுமையான நெருக்கடி, துன்பங்கள், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பின்பற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த மக்கள் கேட்ட ஒரு துவா தான் இது. யா அல்லாஹ், உன்னை இந்த ஊரை விட்டு எங்களை வெளியாக்கி விட்டுரு. இவனுடைய துன்பங்களும் இவங்க கொடுக்கக்கூடிய கஷ்டங்களும் எங்களால தாங்க முடியல, அதனால இந்த ஊரை விட்டு எங்களை என்ன செஞ்சிரு, வெளியாக்கிட்டு. இல்ல அப்படின்னு சொன்னா வஜஅல் லனா மின் லதுன்க வலியா, உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு பொறுப்பாளரை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு. இல்ல அப்படின்னு சொன்னா வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா, ஒரு உதவியாளரை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு சிறந்த பொறுப்பாளரையும் ஏற்படுத்தி கொடுத்தான், சிறந்த உதவியாளரையும் அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு அந்த மக்கள் அந்த மக்காவுல சிரமம் இல்லாதவள், கஷ்டம் இல்லாமல் அந்த மக்கா வெற்றி கொள்ளப்படும் வரை அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய ஒரு வசனம், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا. நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையுடையவர்களுக்கு, யார் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஒரு உதவியாளனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பேசுறான். யாருக்கு அல்லாஹ் உதவி செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் வாழ்றாங்களோ, எது நடந்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான், எது நடந்தாலும் அல்லாஹ் தான், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என் வாழ்க்கையில எல்லாமே என்னுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து வருகிறது என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு அடியான் இருந்தார் அப்படின்னு சொன்னா அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவியாளனாக மாறான். அதான் அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا. நம்பிக்கை உடையவர்களுக்கு, அல்லாஹ் மீது நம்பிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் உதவியாளனாக இருக்கிறான். وَأَنَّ الْكَافِرِينَ لَا مَوْلَى لَهُمْ. நிச்சயமாக அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய எந்த விதமான உதவியும் இல்லை என்பதாக வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவியே மிகவும் சிறந்தது. அல்லாஹ்வினுடைய உதவி எதுல இருக்குது என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுக்கு இறைவனுடைய உதவியை நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா அந்த உதவி அல்லாஹ் ஒரு அடியானிடத்துல எதை பார்த்து அல்லாஹ் கொடுப்பான், எதை அடியான்ட்ட என்ன குணம் இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய உதவி தௌபாவில் இருக்கிறது என்பதாக சொல்றார். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உதவ வேண்டும் என்றால், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவன்கிட்ட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா தௌபா இருக்கணும், அதிகமாக பாவம் மன்னிப்பு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையில அதிகமாக அந்த பிரார்த்தனையில் தௌபாவை அவருக்கு செய்யணும். அவர் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு எவ்வளவு தூரம் கேட்கிறாரோ
அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய உதவியை அவர் பெற்றுக்கொண்டே இருப்பார். அவர் பாவம் செஞ்சனால தான் அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறார், தௌபா கேட்கிறார். இருந்தாலும் தௌபா கேட்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு உதவியை செய்து கொண்டே இருப்பான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் புண்ணியவான்கள் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் தௌபா செய்து விட்டால் தௌபா செய்யக்கூடிய அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக சொல்றாங்க. தௌபா ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யும் பொழுது அது அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானை நஷ்டமடைய செய்து விடுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்துல தன்னுடைய தவறை உணர்ந்து தௌபா செய்யாமல் இருந்து விட்டாரோ அவர் மிகவும் துர்திஷ்டவாளி, அல்லாஹ்வினுடைய உதவியை விட்டு அவர் தூரமாகி விடுவார் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய உதவி ஆக சிறந்தது. ஹஜரத்னா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் தெரியும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் விட யூசுப் நபியின் மீது அதிகமாக அவர்களுடைய தந்தை பிரியம் வைத்திருந்தாங்க, பாசம் வச்சிருந்தாங்க. அதனால மீதி இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கெல்லாம் யூசுப் நபியின் மீது ஒரு பொறாமை ஏற்பட்டது. நம் மீது இருக்கக்கூடிய பாசம், நம் மீது இருக்கக்கூடிய அன்பு, இவைகளை விட அந்த கடைசி பிள்ளையின் மீது தந்தை இவ்வளவு அன்பும் பாசமும் வைக்கிறார் என்கக்கூடிய ஒரு கோபமும் ஒரு பொறாமையும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அந்த யூசுப் நபியை கொலை செய்ய வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டினார்கள். நம்ம வரலாறுல பார்க்கிறோம், கொலை செஞ்சிடணும் என்பதாக திட்டம் தீட்டுறாங்க. அதற்காக வேண்டி தன்னுடைய தந்தை இடத்துல பொய் சொல்றாங்க. பொய் சொல்லி யூசுப் நபியை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சு ஒரு கிணத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இது வரலாறு. இப்போ தந்தை இடத்துல மீண்டும் என்ன செஞ்சாங்க, நாங்க அந்த மாதிரி கூட்டிட்டு போனோம், தம்பியை ஒரு ஓனாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க மேல அணிந்திருந்த அந்த ஒரு சட்டையை கொண்டு ஆதாரமாக காட்டினாங்க. அதுல இரத்த கரையை பூசி அதை கொண்டு ஆதாரமா காட்டினாங்க. இது வரலாறு. கனிமிக்க சகோதரர்களை, இதுல யூசுப் நபியினுடைய சகோதரர்களிடத்துல இருந்த அந்த குணங்கள் அதெல்லாம் பதிவு செய்யப்படும் பொழுது ஒன்னும் சூழ்ச்சித்தனமான ஒரு திட்டத்தை அவங்க திட்டினாங்க. இரண்டாவது, தன் கூட பிறந்த சகோதரனுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் துரோகம் செஞ்சாங்க. மூன்றாவது, ஏமாத்தினாங்க, தன்னுடைய தந்தையை அவர்கள் ஏமாற்றினார்கள். நான்காவது, பொய் சொன்னாங்க. இந்த நான்குமே யூசுப் நபியினுடைய சகோதரர்கிட்ட இருந்துச்சு. அவங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, அவங்க 10 பேர். யூசுப் நபி ஒரே ஒரு ஆள், சின்ன பையன். அவங்க எல்லாம் விவரம் தெரிந்தவர்கள் அந்த சகோதரர்கள். அவங்கள்ட்ட சூழ்ச்சி இருந்துச்சு, துரோகம் இருந்துச்சு, பொய் இருந்துச்சு, ஏமாற்றுதல் இருந்துச்சு. ஆனா யூசுப் நபி இடத்துல எதுவுமே இல்லை, அவங்கள்ட்ட உண்மை மட்டும்தான் இருந்துச்சு. வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கிணற்றில் இருந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அப்படியே இறந்து போயிட்டாங்களா? இல்ல, அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான், அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதுகாக்கப்பட்டு அவர்கள் பலவிதமான சிரமங்களுக்கு பின்னால் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தான். இறுதியாக அல்லாஹ்வுடைய உதவி யூசுப் நபி எவ்வளவு பெரிய மேன்மைப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக அவர்கள் பதவியேற்றார்கள் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அவங்க பதவி மட்டும் ஏற்றுக்கொண்டு இருக்கல, பல வருடங்களுக்கு பிறகு யூசுப் நபி மிஸ்ர நாட்டினுடைய அமைச்சராக பதவி ஏற்றார்கள். கடுமையான பஞ்ச காலங்கள் ஏற்பட்டது. அப்ப அந்த பஞ்ச காலங்கள் ஏற்படும் பொழுது மக்கள் எல்லாம் அரசிட்ட உதவி கேட்பாங்க. அப்ப இவங்க தான் அந்த பஞ்ச காலத்துல பஞ்சத்துல அடிப்பட்ட அந்த மக்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கக்கூடிய பொறுப்பு யூசுப் நபிகிட்ட தான் இருந்துச்சு. அப்போ யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் எல்லாருமே இவங்கள்ட்ட தான் கேட்டாங்க, உதவி கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? யாரை கொண்டுட்டு போய் துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் ஏமாற்றியும் பொய் சொல்லியும் கொலை செய்ய திட்டம் தீட்டி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்களோ அந்த யூசுப் நபி இடத்துல அவர்களுடைய சகோதரர்களை பஞ்ச காலத்துல உதவி கேட்டு நிக்கிறாங்க. நாம் வரலாறுகள்ல பாக்குறோம், அவங்க உதவி கேட்கும் பொழுது கேட்கிறான், யூசுப் நபி தன்னை பற்றி கேட்கிறாங்க, தன்னுடைய சகோதர இடத்துல கேட்கிறாங்க. கேட்டுட்டு இவர்கள் தான் தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்ததற்கு பின்னால் கூட ஹஜரத்னா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், என்னை ஏன் இப்படி செஞ்சீங்க, எனக்கு ஏன் இப்படி துரோகம் செஞ்சீங்க, என்னை ஏன் கிணத்துல தள்ளினீங்க, எனக்கு ஏன் சூழ்ச்சி செஞ்சீங்க, என்னை ஏன் ஏமாத்தினீங்க என்பதாக தன்னுடைய சகோதரர்களிடத்துல ஒரு வார்த்தை கூட அவர்கள் கேட்கவே இல்லை. அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான் என்பதாக சொன்னாங்க.
அந்த அல்லாஹ்வினுடைய உதவியினால் அந்த நாட்டில ஒரு பெரும் கொண்ட ஒரு அமைச்சரான பதவியில் அவர்கள் அமர்ந்ததும் வரலாறுகள் நமக்கு சொல்லி காண்பிக்கப்படுகிறது. அப்போ அல்லாஹ் உதவி செய்தால் அல்லாஹ் மிகப்பெரிய உயர்வுக்கு என்ன செஞ்சிருவான், கொண்டு போயிடுவான். அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, கிணற்றுல விழுந்தாங்க, அல்லாஹ் காப்பாத்தினா. அதுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல யூசுப் நபி அல்லாஹ் பாதுகாத்தா, ஒரு பெரும் உயர்ந்த ஒரு பதவியையும் அல்லாஹ் வழங்கினான். இதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான். அப்ப அல்லாஹ்வே என்னை பாதுகாத்தான் என்பதாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வரலாறுகளையும் நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த உதவியை கொண்டு அல்லாஹ் மகத்துவமான கண்ணியத்தை நிச்சயமாக அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காம போயிடுச்சுன்னா கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும். எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த உதவி, அவனுடைய சிறந்த உதவியை பெறக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக